பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம் எச்சரிக்கையா இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு. இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம், அது வேறு. ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு. நான் இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படலாம். எங்களுக்கு நாங்க தேர்தலுக்கு தயாரா இருக்கிறோம். கூட்டணி எல்லாம் பேசி முடிப்போம். அது பிறகு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அதாவது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒன்று இருக்கும், ஒவ்வொருடைய பார்வையில் ஒவ்வொருடைய வித்தியாசமா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும், எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கி, எங்களுடைய மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல் திருப்பி எல்லா பிரச்சனையும் கேட்டுட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் கடைசியாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, எங்களுடைய கூட்டணியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. மதுரை சேலத்தை தொடர்ந்து தஞ்சாவூர்லேயும் ரோட் ஷோ நடத்தியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்னொரு பக்கம் மத சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பிரம்மாண்ட பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருச்சியில் நடத்தி முடிச்சிருக்கு. அந்த பேரணியில் பேசின விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சில முக்கியமான நிகழ்வுகளை, சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. குறிப்பாக திமுகவோட கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவு அப்படிங்கிறது கொள்கை சார்ந்த உறவு அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜயை பற்றி மறைமுகமாக சில விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சிலர் சினிமா புகழோடு ஹீரோ அப்படிங்கிற வேஷத்தோடு வராங்க. பட்டியல் இனத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் அவர் பக்கம்தான் இருக்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குறாங்க. எனக்கு தெரியும் அவங்க பின்னாடி இவங்க போகமாட்டாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு. இப்படி ரோட் ஷோ பேரணி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம், அதனோட கூட்டணி கட்சிகள் அப்படியெல்லாம் இவங்கெல்லாம் மக்கள் சந்திப்பை மிக நெருக்கமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணியில் இது கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சியா இல்லை கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற பல கேள்விகள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டணிக்குள்ளே பாமக தேமுதிகலாம் இருக்குதா இல்லையாங்கிறது அது ஒரு பக்கம் இன்னொரு கேள்வியாகவும் எழுந்து நிற்குது. அதிமுக பாஜக கூட்டணியில் சர்ச்சை அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அண்ணாமலையோட பேச்சு ஒரு பக்கம், அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு ஒரு பக்கம், இதையெல்லாம் நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது எதை காட்டுது, எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசுகிறோம். அதில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அதே போல் முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு, அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், இவர்களோடு அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் எல்லாருடைய முதல் பார்வையை முதல்ல கேட்டு வந்துடுறேன். தமிழ்மணி சார், இப்போது திருமாவளவன் பேசின பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் யோசிச்சாமல் எல்லாமே பேசினார்னு நான் கருதுகிறேன். 3 விஷயம் ஹைலைட் பேசுனது எனக்கு ரொம்ப போட்டு 2-3 தடவை நான் கேட்டேன். நான் ஒரு நல்ல மிகச்சிறந்த பேச்சாளர். இன்றைக்கி என்னுடைய கருத்து வேறு. அவர் என்ன சொல்கிறாரு, 25 ஆண்டு காலம் இந்த தேர்தல் அரசியலில், 10 ஆண்டு காலம் தேர்தல் இல்லாமல் 35 வருஷம் நாங்கள் இதில் இருந்திருக்கிறோம். எங்கள் கூட ஒவ்வொன்றா சொல்கிறேன். கட்சி ஆரம்பித்தவெல்லாம் எங்கே இருக்கான்னு தெரியல. 2 கட்சி பேர் சொல்லுங்கள். இவர் கூட கட்சி சகோதரர் சொல்லட்டுறார், உங்களை கேட்கலண்ணா. சரி, இவர் கூட கட்சி ஆரம்பித்து காணா போயிட்ட 2 கட்சி பேர் சொல்லுங்கள். யோசிச்சே ஒரு பேசலை. இன்னொன்று அவர் சொல்கிறார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவருடைய கண்டுபிடிச்சது, அவருடைய கண்டுபிடிப்பு. அதுக்கு ஒரு இது கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கணும். அது தப்பு சரிங்கிறது. சரி, அவர் அரசியல்வாதி, ஒன்றும் தவறல்ல. இன்னைக்கு சொல்கிறாரு,
எங்களுக்கு தமிழ்நாடு அரசியலே வேண்டாம்ங்கிறத அந்த வார்த்தை ஒரு சொல்லலை. எங்களுக்கு புரட்சியாளர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் பிரதம அமைச்சர் பதவி வேண்டும் என்பதே சொன்னாரா இல்லையா சார்? அதுதான் அதிகாரமிக்க பதவி அப்படிங்கிறதே சொல்றாரு. ஆமாம், அதான் அதுதான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரம் வேண்டும், ஆட்சி வேண்டும், ஒரு வார்த்தை கூட. அது மட்டும் இல்லை, பாம்பேயில் கட்சி வந்துருச்சு, கேரளாவில் வந்துருச்சு, ஆந்திராவில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு சொன்னதெல்லாம் பிரதம அமைச்சர் பதவி தான் முக்கியம், முதலமைச்சர் பதவி இல்லை, இங்கே மந்திரி வேணும்னு அவர் சொல்லவே இல்லை. இவர் என்னத்தை கட்சி வளர்த்துருக்கிறாரு? 35 வருஷம், 10+25, நான் மறுக்கலை. இவருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவங்க எலெக்ஷன் கமிஷனில் ரெகக்னேஷன் வாங்கிட்டாங்க. சீமான் தனியாகவே நின்று, இவர் திமுக சின்னத்தில் நின்று. வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. அவருக்கு இன்னும் 35 வருஷம் ஆகலை சீமானுக்கு. சரி, இவர் 35 வருஷம் ஆரம்பிச்சு இவர் சொத்துக்கிறாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ரைட். அப்படிப்பட்டவர் இவரே திமுக சின்னத்தில் நின்றுருக்கார். இப்போ இல்லை, அது வேற. நின்றுட்டு அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு? மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க, காணா போயிட்டாங்க. இல்லை, காணா போகவும் இல்லை, இருக்கிறாங்க. அவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்ல கேளுங்க, என்ன சொல்ல கேட்க வர்றீங்களா? இல்லை திமுக, அதாவது நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி சொல்ல வர்றது அவர் சொன்னதே தான். திமுக விசிக சிக்கி தவிக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அரைவேக்காட்டுத்தனமான பேச்சு. அது இல்லை, நான் சொல்லலை சார். அது மாதிரி சார், அதெல்லாம் திரு ஸ்டாலினும் அதை மாதிரி நடத்தக்கூடிய நபர் அல்ல. சரி, அமைக்கி பிடிச்சி இவரும் திருமாவளவும் தன்னுடைய சிண்டை கொண்டு கொடுக்கக்கூடிய அல்ல. அவர் யாரோ சொல்கிறாங்கன்னு ஒரு பேச்சு நகைச்சுவைக்காக சொல்கிறாரு. அதை மாதிரி கருத்து யார் சொன்னா? யாராவது சொன்னாங்களா? சிண்டு மாட்டிச்சுன்னு. அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாராவது திருமாவளவன் சிண்டு அங்கே மாட்டிக்கின்னு இவராக கைதட்டலுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறது. எனவே அது ஒன்றுமே இல்லை. அவர் பேசுனதெல்லாமே ஒரு இன்னைக்கு அவர் ரொம்ப அகில இந்திய அரசியலை கூர்மைப்படுத்துகிறோம். கேரளாவில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, பிரதம அமைச்சர் பதவி தான் முக்கியம்ட்டார். தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் ஆட்சி வைப்போம்னு சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொல்லியிருந்தா சரி நீங்கள் சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, அதுதான் நிலைமை. மணியார் சார், இது வந்து இந்திய அரசியலை நோக்கிய ஒரு பயணம் திருமாவோடது. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவருக்கு வந்து கவலையும் இல்லை, அதை பற்றி அவர் பேசவும் இல்லை. அவரோட நோக்கமெல்லாம் பிரதமர் ஆகிறது தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன் வச்சிருக்காரு. எப்படி இதை எடுத்துக்கிறது? நேற்று நடந்த அந்த மாநாட்டில் அவர் பேசின பேச்சை பற்றி நடந்த அந்த பேரணி அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேரணி. ஒரு 10 லட்சத்திற்கும் குறைவில்லாமல் கலந்து கொண்ட மக்கள் அங்கே வந்து மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் அந்த பேரணியை வந்து நடத்தும். மொத்தம் 12 தீர்மானங்களை வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அங்கே நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றிய பிறகு ஆற்றிய உரை நிதானமாக யோசித்து தான் பேசுகிறாரு. யோசிக்காமலாம் ஒன்றும் பேசலை. எப்போவுமே எங்களுடைய தலைவர் அவருடைய உரை வந்து யாரு கேட்டாலும் அது ஒரு விவாதமாக தான் மாற்றுவாங்களே. கொண்டு வராரு திடீர்னு. எப்படிங்க? அதில் விஜயை வேற கொண்டு வர. இல்லை, அதுதான் இதையும் எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிதானமாக முதிர்ச்சியான உரை தான் நேற்றைய உரை வந்து. யோசிக்காமல் ஒன்றும் பேசலை. அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐடியாலஜிக்கலாக சில விஷயங்களை சொல்கிறாரு. என்ன ஐடியாலஜிக்கல்னால், மதச்சார்பற்றோர் ஒரு பக்கமும் மதச்சார்புள்ளோர் ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாகுபாட்டை காட்டுறாரு. ஏற்கனவே முன்னாடி வந்து நாங்கள் வந்து தேசம் காப்போம் பேரணி நடத்தும் பொழுதும் அந்த ஒரு ஜனநாயகமாக சனாதனமாக அப்படிங்கிறத நாங்கள் வந்து பிரிவு விலக்கி அதை வந்து பாகுபடுத்தி பார்த்தோம். இப்போ வந்து மதச்சார்பற்றோர் ஒரு பக்கம், மதச்சார்புள்ளோர் ஒரு பக்கம். நாங்கள் கேட்குற கேள்வி இந்தியாவில் ஒரு ஐடியாலஜிக்கலான கேள்வி. நீங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறீங்க, அரசியல் எதிரின்னு ஒருத்தர் சொல்கிறீங்க. கொள்கை எதிரியை வந்து நீங்கள் வந்து எதிர்க்கிற அந்த தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை வந்து அரசியல் எதிரி எதிர்க்கிற தீவிரம் எவ்வளவு இருக்குது? இதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் வந்து கொள்கை எதிரியை வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறதில்ல, அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துறதில்ல, அதுக்கான எந்த முயற்சி எடுக்கிறதில்ல. ஆனால் அரசியல் எதிரி எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றலாம். அரசியல் ரீதியான எதிரியை நீங்கள் எப்போ வேணாலும், கொள்கை எதிரியை மாற்ற முடியாது. சரி, கொள்கை எதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இலக்கு அப்படின்னா,
கொள்கை எதிரியே நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து எதிர்த்துருக்கிறீங்க, என்ன விதமான போராட்டத்தை முன்னெடுத்தீங்க? இப்போ நாங்கள் வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் அந்த பேரணி நடத்துகிறோம். நீங்கள் என்ன நடத்தியிருக்கிறீங்க? நீங்கள் என்ன, நாங்கள் வந்து வழக்கு போட்டிருக்கிறோம், நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ சக்திகள் பல உத்திகளை கையாளுவாங்க. அந்த உத்திகளில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மாநில கட்சிகளில் இருக்கிற மிக முக்கியமாக இப்போ திமுக அணி வலிமையாக இருக்குன்னா அந்த அணியை பலவீனப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு உத்தி கையாளுவாங்க. ரெண்டாவது உத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு உத்தியை கையாளுவாங்க. அதில் 2 பேர் அவங்க வந்து கையாளுறாங்க. ஒன்று வந்து நாத்தாக்கா, இன்னொன்று வந்து தாவேக்கா. ரெண்டுமே சினிமாக்காரங்க தான். ரெண்டுமே வச்சு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து வெளிப்படை எல்லாருக்குமே தெரிஞ்சதானே. இல்லை, இதனால் விசிகாவுக்கு ஏதாவது இழப்பா? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுதும் இதை தான் சொன்னாங்க. நடிகர் வர்றாரு, தலித்துகள் காலனி பகுதியில், சேரி பகுதியிலலாம் வந்து அவர் வந்து குறி வைப்பாங்கன்னா எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய களம் வேறு. எங்களுடைய களத்தை யாருமே வந்து தொட முடியாது. நாங்கள் வந்து சாதி ஒழிப்பு களத்தில் இருக்கோம், எந்த நேரமும் போராட்ட களத்தில் இருக்கோம். இந்த களத்துக்கு யார் வருவா? இந்த களத்தை வந்து யோசிக்கவே முடியாது. அதனால் எங்களுக்கு எந்த சிராய்ப்பு சேதாரமும் இல்லை. நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பாரதிய ஜனதாவை, இந்துத்துவ சக்திகளை இந்தியா முழுக்க வந்து இன்றைக்கி வந்து அதை வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் போய் தமிழ்நாட்டில் வந்து இவங்களெல்லாம் வந்து பேச வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். தமிழ்நாட்டை நாங்கள் வந்து ஈஸியாக நாங்கள் அதை கையாளுறோங்கிறது இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டை விடுங்கன்னு சொல்கிறது இல்லை. நாங்கள் மோடியவே எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், இவங்க ஏமாத்துறோம் அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் வைக்கிறோம். ஓகே நான் ஆர்கே சார்ட்ட கேட்கணும். எந்தெந்த கட்சிகள் காணா போயிடுச்சுன்னு சொன்னால் நல்லா இல்லை, ரைட். இவர் மரியாதைக்குரிய தமிழ்மணி சொல்கிறாரு, போகிற போக்கிலே சொன்னார், அவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொன்னார். அவங்க யாருன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். யார் நீங்க தானே சொன்னீங்க சார், காணா போயிட்டாங்கன்னு சொன்னது. இல்ல ஓகே, நாங்க சொல்றோம். யாரு? இல்ல, நீங்க ஒன்னு சொன்னீங்க, நான் சொல்றேன். சரி, ஆர்கே சார் சொல்றாங்க. ஆர்கே சார்ட்ட கேட்டுருவோம். அந்த சினிமா புகழ் ஹீரோக்களால வந்து விசிகாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் அதனால எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அப்படிதான் நினைக்கிறாரு. அதாவது ஓரளவுக்கு கிறிஸ்டின் ஓட்டும் ஓரளவுக்கு தலித் ஓட்டும் வந்து விஜய் எடுத்துக்கொள்வார் என்றால் விஜயனுடைய பேர் நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய ஹரிஹர சர்மா ராஜா சொல்லியிருக்காரு. அவர் பேர் வந்து ஜோசப் விஜய் என்று நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இன்னைக்கு ஜோசப் விஜய் தான் இன்னைக்கு வந்து லெட்டர் பேட்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து ஒரு கிறிஸ்டியன் ஓட்டு வரும் என்ற அந்த நம்பிக்கை வந்து விஜய்க்கு இருக்கிறது. அதே மாதிரி அமித்ஷாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இது மாதிரி தலித் ஓட்டு ஓரளவுக்கு வரும்ட்டு. அது ஒரு 6% 7% வந்தாலே வந்து அவர்களுடைய நோக்கம் நிறைவேறுவதாக அவங்க பார்க்குறாங்க. நீ அடுத்ததாக ஒரு தலித் அரசியல் வந்து கட்டமைத்து எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கடினம் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இதுவரை இந்தியாவில் ஒரு தலித் பிரதமர் வந்து கிடையாது. பூட்டா சிங் மட்டும்தான் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்த ஒரு பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வந்த ஒரே ஒரு நபராக இருக்கிறார், தலித் சமூகத்தை சார்ந்த நபராக இருக்கிறார். அதுக்கப்புறம் KR நாராயணன். இல்லை, ஒரே நிமிஷம். அது KR நாராயணன் எப்படி வந்தார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தலித் என்ற அந்த அடிப்படையிலோ அரசியல்வாதி என்ற அடிப்படையிலோ வரவில்லை. அவர் IFS ஆஃபீஸராக இருந்து கொண்டு கேரளாவிலிருந்து பல முறை தேர்தல் ஜெயித்து கொண்டு கேரளா வந்து அந்த அளவுக்கு ஒரு இகாலிட்டரியன் சொசைட்டியாக இருந்தது தான் அவரை வந்து நான் அந்த அவர் முடிச்சிட்டு தலித்துங்கிறதுனால தான். ஓகே தலித்தினால் அவர் IFS ஆகல. அவர் வந்து IFSக்கு தேர்ச்சி பெற்றவர், ஜெனரல் கோட்டாலே தேர்ச்சி பெற்றவர் என்று நான் வந்து இங்கே விளக்க விரும்புகிறேன். என் தொகுதி அவர் ஒட்டப்பாலம் லோக்சபா என்பது என்னுடைய தொகுதி, அதனால் நான் விளக்குகிறேன். நான் அவரை பல முறை சந்தித்திருக்கிறேன். இதை தாண்டி ஒரு தலித் அரசியலை வந்து கட்டமைத்து கொண்டு போவது எவ்வளோ கடினம் என்பது யூபியில் பார்த்துருக்கோம். மாயாவதியினுடைய கேஸில், காஷிராமனுடைய கேஸில் பார்த்துருக்கோம். அது சொக்கு நூறாகி தவிடுபடியாக்கின ஒரு கேஸாக இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி மாயாவதி வந்து யாருக்கு வந்து வக்காலத்தை வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆத்வாலே அதே மாதிரி இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கின்ற கம்ப்ளீட் அரசியல் வந்து DPI என்ற பேரில் வந்து அங்கே வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் வந்து இன்றைக்கி முழுக்க வந்து இந்த அரசாங்கத்தோடு இந்த NDA அரசாங்கத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கின்ற நபர்கள். அந்த நபர்கள் வந்து அதாவது தலித் அரசியலை வந்து தலித்துகள் வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அரசியல் ஆரம்பித்த நபர்கள் இன்னைக்கு வந்து எங்கே போய் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகின்ற அந்த சனாதனம் கிட்ட போய் நிற்கிறாங்க. அது கூட தான் போராட்டம், அந்த இடத்துல தான் போய் நிற்கிறாங்க. அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு கிருஷ்ணசாமி என்ற ஒரு நபர் இருந்தார், இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவரும் ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டு தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவருடைய அரசியல் கட்சி ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் எங்கே இருக்குது? இது ஒன்று. ரெண்டாவதாக
வைபான்ற ஒரு நபர் இருந்தார். அவரும் ஒரு அரசியல் கட்சி, தலித் அரசியல் கட்சி நடத்தி கொண்டு தான் இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு நிச்சயமாக அந்த அரசியல் கட்சி தொடர்ந்து தான் இருக்கிறது. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார், அந்த அரசியல் கட்சி எங்கே இருக்கிற இந்த கேள்வி இருக்கிறது. இது மாதிரி தலித் இயக்கங்கள் வந்து எப்பெல்லாம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஒரு இயக்கமாக ஆரம்பித்த ஒரு கட்சி அதன் பிறகு அது கட்சியாக மாறுகிறது. அந்த கட்சி வந்து இன்னைக்கும் நீடிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னை பொறுத்தளவில் திருமாதான் என்று நான் கருதுகிறேன். அஃப்கோர்ஸ் வன்னியரசு மாதிரியான ஆளூர் ஷானவாஸ் மாதிரியான எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள், வெரி கேப்பபிள் பீப்புள். அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு வழிநடத்துவது வந்து நிச்சயமாக ஒரு தொல் திருமாதான். ஆனால் அவர் இல்லாவிட்டால், இல்லை என்றால் அவருடைய இந்த கட்சியை வந்து இந்த அளவுக்காச்சு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு அந்த சமூகத்தை வந்து கட்டமைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்தில் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது விடுதலை சிறுத்தைகள் தான். இன்னைக்கு ஒரு மவுசு இருக்கிறது. பல விஷயங்கள் செய்திருக்கலாம், பல குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் எல்லாம் இங்கே பேச வேண்டிய தருணம் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அழிஞ்ச கட்சி என்னன்னு கேட்டீங்க, என்னை பொறுத்தளவு வந்து அழிஞ்ச கட்சிகள் என்ன, அழிந்து கொண்டிருந்த கட்சிகள் வந்து வைபானுடைய கட்சி, கிருஷ்ணசாமியோட கட்சி. கிருஷ்ணசாமி வந்து எங்கே போய் ஐக்கியமாயிருக்காரு கூட சாருக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு பக்கம். அடுத்ததாக திருமாவுக்கு இருக்கின்ற அந்த நெருக்கடி என்பது நிச்சயமாக அவரும் அறிந்திருப்பார். இந்த சினிமாக்காரர்களால் நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்கிறது. முன்னாத்த காலம் மாதிரி கிடையாது, விஜயகாந்த் இருந்த காலம் மாதிரி கிடையாது. இப்போ வந்து முழுக்க வந்து ஒரு சோசியல் மீடியாவினுடைய யுகம். சோசியல் மீடியாவில் வந்து விஜய் ஒரு மாபெரும் ஸ்டாராக இருக்கிறார். அவரை சார்ந்த நபர்களும் வந்து அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவை நம்பிக்கொண்டு ஒரு பெரிய ஒரு பயணம் அங்கே போய்கொண்டிருக்கிறது. விஜய் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு இது போடுங்களேன், ட்வீட் போடுங்களேன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், 1 மில்லியன் வியூஸ் போகும், ஒரு 1000 பேர் வந்து லைக் பண்ணுவாங்க, ஒரு 2000 பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்க தான் போகிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து குறியாக இருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு வார்னிங் சைனாகத்தான் அவர்கள் எடுத்து கொள்ள முடியும். அது வந்து கடந்து போக முடியாது. அப்போ திருமாவுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு தருணம். திருமாவனுடைய அவுட்ரீச் என்பது மிக மிக முக்கியமான அவுட்ரீச். திருமா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதனால் திருமா வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இது வளர்கின்ற கட்சி. தமிழகத்தை பொறுத்தவரை வந்து சிறிய கட்சிகள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வன்னியரசு சிறிய கட்சிகள் என்று குறிப்பிடுவது இவ்வளவுதான் சீட் இருக்கிறது. ஒரு 20 சீட்டுக்கு கம்மியான கட்சிகளை வந்து சிறிய கட்சிகள் விழிக்கல தவறில்லை என்று நான் கருதுகிறேன். அந்த மாதிரி கட்சிகளில் இருக்கின்ற மிக வளரக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மிட் கேப் கம்பெனிஸ் என்று சொல்லுவோமே, ஏறத்தால் அதே மாதிரி ஒரு கட்சி என்னன்னு கட்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான். அது தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே இடத்தில் தான் நாம் ஒரு தேமுதிகவை காண வேண்டும். விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சிக்கு நிச்சயமாக ரொம்ப குறைஞ்சிருக்கிறது வாக்கு சதவீதம். போன தேர்தலில் விஜய் பிரகாரனால இன்னைக்கும் அந்த கட்சி நீடித்து கொண்டிருக்கிறது. பாமக இருக்கின்ற பிரச்சனைகள் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மதிமுக இருக்கின்ற பிரச்சனைகள் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மதிமுக கூட அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு 99 ஆரம்பித்து எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அதன் பிறகு ஒரு பயங்கரமான சரிவு வந்து அந்த சரிவை இன்னும் ஈடுகட்ட முடியவில்லை. வைகோ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அப்போ இந்த கட்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக லார்ஜஸ்ட் க்ரோயிங் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அது நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் தான். அந்த விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து தான் இன்னைக்கு வந்து ஒரு விஜயனுடைய ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. இல்லை என்றால் பாஜகவினுடைய கண்ணோட்டம் வந்து நிச்சயமாக விஜய் இதை வந்து எப்படியாச்சும் தலித் ஓட்டுகளை கொஞ்சம் எடுப்பார் என்ற அந்த கண்ணோட்டம் இருக்கிறது. அப்போ அதற்கு காரணம் அது எது எய்டு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சோஷியல் மீடியா எய்டு பண்ணதாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எந்த அளவுக்கு விஜய் ஒரு பெரிய ஸ்டாராக வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து திருமாவளவனோ நம்மளுடைய வன்னியரசோ கிடையாது என்பது தான் எனக்கு வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. திரும்ப இன்னும் சினிமாவில் நடித்தால் நல்லா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரைட். பொன்வேல் சார் இந்த சினிமா புகழ் அப்படிங்கிறது வந்து இப்ப திருமா குறிப்பிட்டது போல அதாவது வந்து எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலுமே கூட இப்போ ஆர்கே சார் சொல்றது மாதிரி சோசியல் மீடியாவில் இதிலெல்லாம் பார்த்தா விஜய்க்கான ஃபாலோயர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் இருக்காங்க. அதெல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இது ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமா? இல்லை, நான் ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அதாவது எப்படி பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் காலகாலமாக ஒடுக்கப்பட்டார்களோ நசுக்கப்பட்டார்களோ அதே போல் 70களில் இருந்து திரைப்படத்துறை என்றால் ஒரு தீண்டாத துறையாக இன்றைக்கு வரைக்கும் அந்த துறை வந்து ஒடுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது அரசியலில். அதை வந்து ஒரு தீண்டத்தகாத துறையாக ஏன் அரசியலில் நினைக்கிறாங்க? இதனால் பாதிக்கப்பட்டவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்திலே இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டார். ஒரு நடிகர் நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஹீரோன்ற வார்த்தையை எதுக்கு நம்ம கொச்சைப்படுத்தணும்? அதே மாதிரி அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவர் சொல்கிறாரு கூத்தாடி பின்னாடி போகிறாங்க அப்படின்றாரு. கூத்தாடி என்றால் மட்டமா? அது எப்படி? அது ஒரு நவீன தீண்டாமை தானே அது. அப்போ அதை எப்படி அரசியலில் நம்ம ஏற்றுக்க முடியும்? அவர் நடிகராக இருந்தாலும் சரி, எந்த துறையில் பிரபலமாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவத்துறையில் பிரபலமாக இருக்கிறாங்க, ஒரு பொறியியல் துறையில் பிரபலமாக இருக்கிறாங்க, ஒரு விஞ்ஞானத்துறையில் பிரபலமாக இருந்தவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா வந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் ஏன் வரக்கூடாது?
அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? அது அவர் தவறான இல்ல சார், நோக்கத்துக்கு நடிகர் எதுவுமே எங்க செய்யலையே. வராம இருந்தாங்க? எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஆமா. விஜயகாந்த், நிறைய இருக்கு. ஆமா. அந்த வரிசையில சீமான் இல்ல, நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க. அதான் சொல்றேன். அதனால அதை நம்ம ஒரு காரணமா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு வன்னியர் ஐயாவுக்கு அந்த பாதிப்பெல்லாம் ரொம்ப தெரியும். ஆழ் மனதில் அந்த பாதிப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவரை நம்ம அவருடைய தொழிலை அடையாளப்படுத்தி அதன் மூலமாக அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவது அது ஏற்புடையதாக இருக்காது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ கொள்கை கூட்டணி இப்போ வன்னியர் ஐயா சொன்னாரு, நிரந்தரம். கரெக்டு தான், நிச்சயமா கொள்கை கூட்டணியில் சமரசம் பண்ண முடியாது, அரசியல் கூட்டணி மாறுபடலாம்னு. ஆனால் கொள்கை கூட்டணி என்பது எல்லாருக்கும் அவங்கவுங்க கொள்கை தனி. ஆனால் பொது நோக்கத்திற்காக ஒரு கூட்டணியில் சேருவோம். இவங்க கொள்கை கூட்டணி 1999 அரசியலுக்கு வரும்பொழுது நம்ம விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கு கொள்கை கூட்டணி என்ன இருந்ததோ அதே கூட்டணி தானே 2001 அதே கொள்கை தானே 2001 எப்படி பிஜேபி கூட்டணியில் அவங்க வந்தாங்க? அது ஒரு கொள்கை முரண்பாடு இருக்குமா? அதே மாதிரி 2011 ஜாதிய கட்சிகள் கூட நாங்கள் எந்த காலத்திலையும் கூட்டணியில் சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க 2011 பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ என்ன அப்படின்னா, வெற்றி நேரத்தில் கொள்கையை சமரசம் செய்து கொள்ள மாட்டாங்க. உங்கள் கொள்கை உங்களுக்கு, என் கொள்கை எனக்கு, பொதுவான ஒரு கொள்கை, ஒரு நோக்கத்திற்காக நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படின்றது சொல்றதுக்கு எந்த கட்சி எந்த பக்கம் வேணாலும் நிற்கும். சார், இப்ப எடப்பாடி கூட சொல்லலையா கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு? அதை தான் சொல்ல வரேன். அதை தான் நானும் சொல்றேன். கொள்கை வேறாக இருக்கும். கொள்கையெல்லாம் ஒன்றா இருந்தால் ஒரே கட்சியாக இருந்துடலாமே. கொள்கை வேறாகத்தான் இருக்கும். அதனால கூட்டணி வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பரம எதிரிகளாக இருக்கிற கட்சிகள் கூட்டணி வைக்காது. திமுக அதிமுகவுக்கு என்ன பெரிய கொள்கை வேறுபாடு? ஆனால் பரம எதிரிகள் கூட்டணி வைக்க மாட்டாங்க. காங்கிரஸ் பிஜேபி தேசிய அளவில் பார்த்தோன்னா இந்தியிலேருந்து தொடங்கி எல்லாத்துலேயும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் கொள்கைகள். எல்லாமே பொருளாதார கொள்கை, தாராளமயமாக்கல் கொள்கை, மாநில உரிமைகளை பறிப்பது எல்லாமே கடந்த காலத்தில் திமுக நம்ம காங்கிரஸும் செய்திருக்குது, பிஜேபியும் செய்திருக்குது. எல்லாமே தெரியும் எமர்ஜென்சி காலத்திலேருந்து. அப்படி இருக்கும்போது அவர்கள் 2 பேரும் பரம எதிரிகள். கொள்கைகள் ஒன்றா இருந்தாலும் ஆனால் கூட்டணியில் சேர மாட்டாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும் முடிய. மற்றபடி இப்போ இந்த திமுக இங்க திமுக கூட்டணி அப்படிங்கிறதுல எந்த விதமான பெரிய சலசலப்பு அது எது இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்டாலுமே கூட இந்த முறை அப்படின்லாம் சொல்லிட்டு எந்த டிமாண்டும் வைக்கல. ஆனால் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாஜக அப்படியான ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குதே. இல்லை, வெற்றி கூட்டணியில் எப்போவுமே சலசலப்பு பெரிதாக தெரியாது. கூட்டணி மட்டும்தான் பெரிதாக தெரியும். ஆனால் தோல்வி முகம் கண்ட கூட்டணியில் சிறு சலசலப்பு கூட கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படின்றது தான். ஏனென்றால் எல்லாருமே சொல்லிட்டாங்க, திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் ஆட்சி அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி திருமாவளவன் ஐயா பேசும்பொழுதும் நம்ம தமிழ்மணி ஐயா சொன்னார் இல்லையா, அவருடைய பார்வை 2 பார்வையாக இருந்துச்சு. ஒரு பார்வை என்னன்னா, என்னுடைய இலக்கு 2029 தான், பிரதமரை நோக்கி பயணம் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இது எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு இன்றைக்கு விரிவாக்கம் நாங்கள் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்றாரு. தவறு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் அந்த மாதிரி பிரதமர் ஆகக்கூடாதா என்ன? எது ஏன் திருமாவளவன் பிரதமர் ஆகக்கூடாதா என்ன? அதை தான் சொல்றேன். நம்ம பெருமைப்படலாம், அதில் பெருமைப்படலாம். ஒரு வேட்டி கட்டிய தமிழனோ நம்மளுக்கு பிரதமர் ஆவது நம்மளுக்கு பெருமை தான், அடுத்த கட்டத்துக்கு போகிறது. ஆனால் குறைகளை அவர் சொல்லும்பொழுது நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். 2029க்கான தேர்தல் கிடையாது, 2026க்கான தேர்தல். 2026க்கான தேர்தலை சொல்லும் பொழுது மறைமுகமாக திமுகவை விமர்சித்து தான் அவர் பேசுகிறார் என்பதுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா வேப்பந்தட்டையில் நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது. அதாவது பட்டியலின மக்கள் இருக்கிற தெருவில் 100 மீட்டர் வரைக்கும் தேர் போலாம் அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பு. இப்ப நீங்க என்ன திமுகவுக்கு விசிகாவுக்கு இடையில ஒரு சின்ன உரசல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? உரசலே கிடையாது. அது விமர்சனம் செய்கிறார். அதாவது திமுக விமர்சிக்கிறார், உரசல் கிடையாது. என்னன்னா உரிமை கேட்கிறதுக்காக கூட்டணியில் இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னா விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? இல்ல, அதை தான் சொல்ல வரேன். என்ன விமர்சனம் நான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, கலெக்டரும் போலீஸும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள், அப்படி வரக்கூடாதுன்னு. அப்போ இந்த இடத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் தான் இதை கவனிக்கணும். அதே மாதிரி பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை, கொடிக்கம்பம் ஏற்ற முடியவில்லை. அதுதான் இந்த பிரச்சனையெல்லாம் 25 ஆண்டுகளாக நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு பட்டியலின மக்களுக்கு இன்றைக்கு அந்த பொது தெரு, அதே மாதிரி தலித் தெருவுக்குள் தேர் வர வேண்டும், மேல் பாதியில் கோவிலை திறக்க வேண்டும். இதெல்லாம் காலகாலமாக இருக்கிற பிரச்சனையும் சொன்னாரு. ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னா, 68க்கு பிறகு
இன்று வரை 55 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு தேவையான பாதுகாப்போ உரிமையோ இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவில்லை என்றால் அதில் முதல் குற்றம் யாரை நோக்கி சுமத்த முடியும்? கடவுள் மறுப்பு கொள்கையை. ஏன்னா இந்து தர்மத்தில் வந்து வேறுபாடுகள், சனாதன வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பூரணமாக கடைபிடித்த கலைஞர் அவர்களின் ஆட்சி, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் கடவுள் மறுப்பு கிடையாது, அவங்க கடவுள் ஏற்பு. பொன்ராஜோட பார்வை கேட்டு வந்துடுறேன். ரைட், ரொம்ப நேரமா இருக்காரு. பொன்ராஜோட பார்வை கேட்டு வந்துடுறேன் சார். அதாவது திமுகவை நோக்கிய விமர்சனத்தை திரும்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பார்வை, பொன்வில்சன் சொல்றது. இன்னொன்னு, இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு அநீதி நடக்கிறது என்று சொன்னால் அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவராகத்தான் இதுவரை இருந்து வந்திருக்கிறார். எனவே அவர் வந்து உடனே திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு கூட்டணியில், ஆளும் கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் வந்து மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆளும் அரசிற்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த ஜனநாயக உரிமை அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறது. அந்த குரல்களை கேட்டு அந்த குரல்களுக்கு முடிந்தளவுக்கு தீர்வு காணக்கூடிய வல்லமை கூட்டணி தலைவரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் அந்த கூட்டணி இன்னமும் இன்டாக்டாக இருக்கிறது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து கட்சியை வந்து அவர் தனியாக நின்னார்னு வச்சுக்குவோம், தனியாகவே நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். தனியாக நின்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவார்? ஒரு 6%, இல்லை 8%, இல்லை 10%, 20%க்கு மேலே இருக்குது எஸ்சி பாப்புலேஷன். ஸோ அதில் வந்து ஒரு 6லேருந்து 8% வாங்குவார் அப்படின்னா அவருக்கும் வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், தனி தேர்தலில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அந்த அங்கீகாரத்தை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ மக்களுக்கு, அந்த எஸ்சி மக்களுக்கு மட்டும் வந்து திருமாவளவன் போராடலை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எதிராக, சமூக நீதிக்கு அநீதியாக நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் எதிராக பொதுத்தளத்தில் நின்று போராடக்கூடிய ஒரே தலைவர் வந்து இன்றைக்கி திருமாவளவன் தான். அப்போ அப்படி போராடக்கூடிய அந்த தலைவர் அவர் உணர்ந்திருக்கிறார், கூட்டணியினால் மட்டும்தான் இந்த அதிகாரம் இழந்த மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு நீதியை கொடுக்க முடியும், ஓரளவுக்கு அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க முடியும், ஓரளவுக்கு அவர்கள் பிரச்சனைகளை சரிபட செய்ய முடியும். அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணியில் இருந்தால்தான், அந்த கட்சியுமே வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி இருந்தால்தான் அதை செய்ய முடியும் என்று தெளிவாக உணர்ந்திருப்பதன் காரணமாகத்தான் 4 சீட்டோ 6 சீட்டோ வாங்கி கூட குற்றச்சாட்டு அவர் மேலே 6 சீட்டு வாங்கிட்டு இருக்கிறார் என்று என்னால் கூட அவர் வந்து அமைப்பாக அந்த கட்சியை உருவாக்கியிருக்கிறார், அவர் தொண்டர்களை உருவாக்கியிருக்கிறார். அவர்கள் ஒருபோதும் சினிமாவிற்கோ சினிமாக்காரர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ விலை போக மாட்டார்கள். 1% விலை போவார்கள், அது எல்லா கட்சியிலையும் உண்டு. ஆனால் அவர் ஒரு அமைப்பாக ஒரு கொள்கை கூட்டணி உருவாக்கியிருக்கார். முடியாது இல்லையா? அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் அப்படிங்கிறது அதையே நம்ம அப்படி தவிர்த்துட்டு போயிட முடியாது இல்லை? ஏங்க, மாஸ் இருக்கத்தாங்க செய்யும். அப்படி மாஸ் இருந்துச்சுன்னா விஜய் நடித்த அனைத்து படங்களும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கணுமா இல்லையா? விஜய் நடித்த அனைத்து படங்களுமே 200 நாளுக்கு மேலே ஓடி இருக்கணும்ல. அந்த மாஸ் இருந்துச்சுன்னா அந்த மாசுடைய, அப்போ விஜய் நடித்த படத்தை காசு கொடுத்து பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்களே அந்த படம் சரியில்லை என்றால் 3வது நாளே தேட்டரை விட்டு வெளியே அனுப்பிய சம்பவம் இருக்குல்ல. அப்போ அதை வச்சு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் காசு கொடுத்து பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அவர் நடித்த படத்தையே வந்து சரியில்லைன்னா தூக்கி போடக்கூடிய நிலை வரும்பொழுது, அரசியல் நிலைப்பாடு சரியில்லை, அரசியலில் இவர் ஸ்ட்ராங்கா இல்லை என்று நினைத்தால் எப்படி அவரை பேக்கப் பண்ணுவாங்க? நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டியதான் இங்கே. அப்போ அது வந்து களத்தில் போய் பார்த்த பிறகு தான் தெரியும் எந்த அளவிற்கு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் வந்து எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வந்து களத்தில் பார்த்தா தான் தெரியும். அப்போ எத்தனை % எடுக்க போகிறாருன்றது இனிமேல் அவர் வந்து 234 தொகுதியிலையும் அவர் தனியாக வேட்பாளரை போட்டு அவர் பலத்தை நிரூபித்த பிறகு தான் அவர் பின்னால் இவ்வளவு தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியும். அப்போ எல்லா கட்சியிலையும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் விஜய் ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியுமா? விஜய் சினிமா என்டர்டெய்னராக ரசிப்பார்கள், கொள்கை பிடிப்புள்ள ரசிகர்கள் விஜயை என்டர்டெய்னராக ரசிப்பார்களே ஒழிய அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது, அதை நான் மறக்கவே இல்லை. விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது. விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் ஒரு மாசு இருக்குது.
பட் ஆனால் தமிழக வாக்காளர்கள் விழிப்புணர்வு பெற்ற வாக்காளர்கள். அரசியல் என்று வரும்பொழுது அரசியல் நிலைப்பாடு என்ன, இவரது கொள்கை பிடிப்பு என்ன, இவர் எந்த அளவுக்கு அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார், இவர் எந்த அளவுக்கு நமக்காக நிற்பார், இவர் எந்த அளவுக்கு நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு இவர் நிற்பார் என்றதெல்லாம் யோசித்து தான், இல்லை இவர் எந்த அளவிற்கு அதிகார வர்க்கத்தை மதத்தால் ஜாதியால் மதச்சார்பின்மையை எதிர்த்து போராடக்கூடிய சக்திகளுக்கு எதிராக இவர் நிற்பாரா என்றெல்லாம் உணர்ந்துதான் சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பார்கள், இளைஞர்கள் வாக்களிப்பார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்காமல் நடிகர் என்று சொன்னாலே போயிடுவாங்கன்னு சொன்னால் அது அப்போ தமிழக ரசிகர்களை, விழிப்புணர்ச்சி பெற்ற தமிழக வாக்காளர்களை நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அப்படி பண்ண முடியாது. எனவே 40% மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை திமுக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான ஓட்டைகளும் இல்லை, உடசலும் இல்லை. தமிழகம் முழுக்க முதல்வர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் எங்கெங்கெல்லாம் மாநாடு போட வேண்டுமோ அங்கெல்லாம் மாநாடு போட்டு அவர்களது களத்தை வலுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சைடு. ரெண்டாவது, இந்த பக்கம் இந்த 40% எடுக்கக்கூடிய அளவிற்கு வலிமையான எதிர்க்கட்சி எது இருக்கிறது என்று பார்த்தால் எதுவுமே இல்லைன்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அதிமுக, பிஜேபி 2 மட்டும்தான் இப்போ கூட்டணியில் இருக்குது. கூட இருந்த பாமக கூட்டணியில் இல்லை, கூட இருந்த தேமுதிக கூட்டணியில் இல்லை, கூட இருந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நிலைமை என்னன்னு தெரியல. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் இருக்கோம்னு. ஆனால் இபிஎஸ் ஏற்றுக்கு வரா தெரியல, நயினார் நாகேந்திரன் ஏற்றுக்கு வரா தெரியல, உள்கட்சி விவரத்தை தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கூட்டணி ஜெயிக்காது, நான் பிஜேபி தான் ஆட்சி அமைப்பேன்னு அண்ணாமலை சபதம் போடுறாரு. அப்போ எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்டு ஒர்க்கோட அவர்களுக்குள்ளே நண்டு மாதிரி இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் எதிர்த்திருக்கக்கூடிய கூட்டணியினுடைய நிலைமை. அப்போ இந்த நிலைமையில் இந்த கூட்டணி தொடருமா, அதிமுக பிஜேபி கூட்டணி தொடருமானே ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இபிஎஸ் கடைசி நேரத்தில் பிஜேபியை கலட்டி விடுவார். கண்டிப்பாக அது நடக்கும். இன்னொரு கூட்டணி ஃபார்மேஷன் அண்டர் கிரவுண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. அது அன்புமணியை ஒதுக்கி வைத்து ராமதாஸ் அவர்கள் தலைமையில் அதிமுக கூட்டணி உருவாகும். ராமதாஸ், பாமக, ஏடிஎம்கே, தேமுதிக இந்த 3 பேர் சேர்ந்தாலே 30% வந்துடும். 30% ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு புது கணக்கு சொல்றீங்க. நான் வர ஆனா பிஜேபியோட சேர்ந்தாங்கன்னா சூப்பர் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இல்ல இல்ல இவர் பேசலாம். இல்ல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் முன் வச்சிருக்கீங்க. ஓகே 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 தமிழ்மணி சார், கடைசி நேரத்தில் எடப்பாடி பாஜகவை கலட்டி விட்டுருவாரு, ராமதாஸ் அதே போல் தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புது பார்வையை முன்வைக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? புது பார்வை இல்லை, ஒரு 20 நாளைக்கு முந்தைய அவர் சொன்னார். சரி, அவர் அன்னைக்கு இருந்தார்னு நினைக்கிறேன். புதுசெல்லாம் உலகத்தில் எதுவுமே புதுசு இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும். சத்தியமாக கழட்டி விட மாட்டார், கழட்டி விட மாட்டார் மாட்டார் சார். அவர் நான் ரொம்ப ஓப்பனாக தான், அவர் எனக்கு பிடிக்குங்கிறது வேறு, அரசியல் கருத்துக்கள் வேறு. அவர் கலட்டி விட்டார்னா அதிமுகவை முடிவுரை எழுதியது எடப்பாடி பழனிசாமின்னு வரும். அதுக்கு அவர் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார், நிச்சயமாக செய்ய மாட்டார். அது ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளோ அதெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. ஈகோ, ஹியூமன் ஈகோ. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் சொன்னதெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். 4 கட்சிகள் ஒன்றா வந்துட்டாங்கன்னு காதில் விழுது, விஜயும் சேர்த்து தான். ஓகே, அதனால தான் திரும்ப அதை தெளிவாக பேசியிருக்காரு. சிலர் பாஜகவுடைய கொள்கையை நிறைவேற்றத்துக்கு சினிமா புகழோடு உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி. சார் இருந்துட்டு போட்டுமே, இப்போ என்ன தப்பு அதில்? அவர் அரசியலில் தப்பு பண்ணார்னா நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்பேன், சகோதரரும் கேட்பார். சினிமாக்காரனை வரக்கூடாதா? என்னங்க சினிமாக்காரன் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தோம், நம்ம டான்ஸ் ஆட விட்டோம். வேண்டாம். அதனால் அது ஒரு தவறான பார்வை சார். இவரை நம்பி புரட்சி பாரதம் இவர் போகலையா? கிருஷ்ணசாமி தனியாக தானே இருக்கார். இவர் சொல்கிறாரே தவிர தலித்து மக்கள் அவங்க ஏற்றுக்கலையே, நான் ஏன் ஏற்றுக்கணும்? கொள்கையை வச்சு எந்த கட்சியும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக உட்பட, நான் ஒன்றும் பிரித்து பேசலை, கிட்டத்தட்ட பாமகவையும் சேர்த்து பாமக விஜய் அது வந்துருச்சுன்னா நீங்கள் கேட்குற இன்னொரு ரொம்ப தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கேள்வியை. இங்கே நானே ஒரு 3 தடவை சரி, கூட்டணி ஆட்சி தான் வரும்.
ஓகே. அதிமுக ஆட்சியில். ஏன்னா 118ங்கிற நம்பரை ரீச் பண்ணுறது 4 பார்ட்டிக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா கஷ்டம். எனவே அது வரும். அதை எவ்வளவு திறமையாக எடப்பாடி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதா எடப்பாடியை ஒரு லீடராக மக்களுக்கு சுட்டி காட்டும். கட்சி தலைவர் யார் வேணால் வரலாம், நீ லீடர் ஆகணும்னா அதை அவர் ஹேண்டில் பண்ண முடியணும். ரைட். எனவே நான் அதில் தெளிவாக இருக்கேன். கூட்டணி ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட்டு. சினிமா ஒரு நிமிஷம். ஓகே. சிபிஎம்மும் மிக கடுமையாக இன்னைக்கு பேசியிருக்காங்க. சரி. அது செக்ரட்டரி யாரோ இல்லை. சரி சார், வன்னியர் சார், அதாவது சினிமானா என்ன அவ்வளோ உங்களுக்கு ஒரு இலக்காரமான விஷயமா போச்சா? விஜய் வந்தா என்ன அப்படிங்கிறதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இந்த கூட்டணிக்குள்ள விஜயும் வருவார். நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான், திரும்ப சொன்ன அதே பாயிண்ட் தான். விஜயும் வருவார், பாமக வரும், பாஜகவும் இருக்கும். ஸோ ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உறுதின்றாரு. அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் பொன்வில்சன் அவர்களும் இவரும் நம்ம வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களும் சினிமாக்காரர்கள் மீது எங்களுக்கு ஏதோ அலர்ஜி இருக்கிறது போல், சினிமாக்காரர்களை நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுறது போல் வந்து சொல்கிறாங்க. சினிமாக்காரங்க அப்படிங்கிறதுனாலேயே வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து அவர்களை வந்து நான் குறைச்சி மதிப்பிடுறதில்ல, அவங்கள வந்து நாங்கள் வந்து அலர்ஜியாகவும் பார்க்குறதில்ல. அவங்க என்ன கொள்கை, அதாவது சினிமா நீங்கள் அவர் சொன்னது போல் சினிமாவில் இருக்கும்போது நாங்கள் ரசிக்கிறதுங்கிறது வேறு. எல்லாருமே படம் பார்ப்பாங்க, எல்லாருமே அவருடைய நகைச்சுவை பார்ப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஹீரோயிஸ்ட்டை பார்ப்பாங்க. மாஸ் ஹீரோ வேறு, மாஸ் லீடர் வேறு. எங்கள் தலைவர் வந்து மாஸ் லீடரு, அவர் வந்து மாஸ் ஹீரோ. நான் என்ன கேட்குறோம்னா, மாஸ் ஹீரோ மாஸ் லீடராக மாற இல்லை, முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கொள்கையை முன்னெடுக்கிறீங்களோ அந்த கொள்கையின் அடிப்படையில் ஆதரிப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ மரியாதைக்குரிய கமல்ஹாசன் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர் வந்து சினிமாக்காரர் தான், நாங்கள் அலர்ஜியாக பார்க்குறோமா? ஏன் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களோடு நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சோம், ஏன் வந்து அவர் சினிமாக்காரங்கிறத நாங்கள் அலர்ஜியாக பார்த்தோமா? அவங்க என்ன விதமான சிந்தனை இருக்குது? இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கிளையாக வந்து நாம் தமிழர் செயல்படுது, இன்னொரு கிளையா வந்து தாவேக்கா செயல்படுது. தாவேக்கா பாஜக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்குது. இல்லை, அதைத்தாங்க அதனுடைய தன்மை இருக்குல்ல. நீங்கள் அடிப்படையில் இருக்கிற அந்த சனாதன கொள்கை, அடிப்படையில் இருக்கிற அந்த இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக என்ன செயல் திட்டம் இருக்குது அப்படிங்கிறது. சும்மா போகிற போக்கில் நீங்கள் வந்து அவரை ஒரு வார்த்தை திட்டுறது, இவரை 10 வார்த்தை, திமுகவை வந்து எதிர்க்கிற அந்த வீரியம் இங்கே நீங்கள் சும்மா சாதாரணமாக வந்து டங்ஸ்டனுக்கு பிரச்சனை கூட நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறத விட திமுகவை தானே எதிர்த்தாங்க. அது யார் கொண்டு வந்த திட்டம்? இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அகில இந்திய அளவில் இந்தியாவுக்கு எதிராக, இந்திய தேசத்துக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து விட்டு அவர்கள் இந்து ராஷ்டிரம் அமைக்க முயற்சி செய்கிறாங்க. இந்த இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு தான் விஜய் துணை போகிறாரு, இந்த இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு தான் வந்து சீமான் துணை போகிறாரு, இந்த இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு தான் வந்து அதிமுக துணை போகுது அப்படிங்கிற அந்த நாங்கள் தொலைநோக்கு பார்வையில் கொண்டு வரோம். இப்போ ஒரு அண்ணன் சொல்கிறாரு, அங்கீகாரம் தொடர்பாக வந்து ஒரு கட்சியை ஒப்பிட்டு சொல்கிறாரு. மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் 99 தான் தேர்தல் பாதைக்கு வரோம். 99க்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் தான் இருக்கோம். 99லேருந்து இப்போ வர நாங்கள் தனியாக நின்னா கூட ஒரு தொகுதிக்கு நாங்கள் 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு வாங்கினா கூட நாங்கள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருப்போம். ஏன் அப்படி நாங்கள் செய்யலை அப்படின்னா, ஏற்கனவே தலித்துகள் வந்து தனித்து விடப்படுறாங்க, அவர்களை தனிமைப்படுத்துகிறாங்க, அவர்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. அப்போ நாங்கள் தனியாகவே நின்னோம்னா அப்போ ஒரு எப்படி மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே வர்றது, எப்படி நாங்கள் வந்து கலக்கிறது? அப்போ ஒரு கூட்டணியில் நாங்கள் சேர்றதே வந்து அது ஒரு பெரிய போராட்டம். இந்த வழியை வந்து அண்ணன் தமிழ்மணி அவர்கள் புரிஞ்சாதான் அதை பற்றி பேசவே முடியும். வெறுமனே நாங்கள் தனியாக நிற்கிறோம்னா எப்படி? தனியாக நிற்கிறதுக்கு வந்து தனியாக நிற்பதற்கு தான் வந்து நாம் தமிழருக்கு வந்து அசைன்மெண்ட்டு. எங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் இல்லை. நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். அதனால் நாங்கள் மிக பொறுமையாக, நிதானமாக, நீங்கள் சொன்னது போல் நாங்கள் ஏன் பிரதமருக்கு நாங்கள் வந்து போட்டியிடக்கூடாதா அப்படிங்கிறது வந்து எங்களுடைய இலக்கு தான். இன்றைக்கி மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் ஆர்கே சொல்கிறாரு, அகில இந்திய அளவில் இன்றைக்கி பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய வலிமையுள்ள ஒரு கட்சினா தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தான். அகில இந்திய அளவில் தலித் அமைப்புகளாக இருக்கக்கூடியது. இன்றைக்கி திமுக எதிர்க்குது, இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்கிறது வேற. ஆனால் அகில இந்திய அளவில் வந்து இன்றைக்கி வந்து கடுமையாக வந்து ஐடியாலஜிக்கலாக இருக்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் தான். அப்போ இந்த அமைப்பை வந்து நீங்கள் வந்து எப்படியாவது வந்து திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் ஏதாவது முரண்பாட்டை உருவாக்குறது. அந்த அவர் பொன்வில்சன் சொன்னார்ல, வேப்பந்தட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஜாதி பிரச்சனை இருக்குது. ஜாதி பிரச்சனை திமுக அரசு அமைப்பதற்கு முன்னே, திமுக தொடங்குவதற்கு முன்பே இருந்த பிரச்சனை. திமுக தொடங்கி வச்சதில்லை, இது காலங்காலமாக இருக்கிறது.
இந்த காலங்காலமாக இருக்கிற சாதிய வேறுபாடுகளை, சாதிய கொடுமைகளை எல்லோரும் சேர்ந்து தான் ஒழிக்க முடியும். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம வந்து ஒழிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே வரணும், ஒரு கலப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் எல்லோரோடையும் கூட்டு இணைந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அப்படின்னா அந்த போராட்டங்கிறது ஒரு இந்து தேசத்தை கட்டமைப்பதற்கு RSS முயற்சி செய்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். சரி ஆர்கே சார், இந்து ராஷ்டிரம் அமைக்கக்கூடிய பாஜகவோட முயற்சிக்கு துணையாக தான் இன்னைக்கு விஜயும் வந்திருக்காரு, சீமானும் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, விஜய் சேரல அந்த கூட்டணியில். இது எங்கிருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பேசின தலைவர்கள் சொல்கிறது, பாஜகவினுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து விஜய் வந்து ஸ்பாய்லராக இருக்க வேணும். அதாவது இந்த பக்கம் வந்து பாஜக அதிமுக என்ற கூட்டணி உருவாகும் போதே வந்து மைனாரிட்டி கான்சாலிடேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வாக்கு வங்கி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முக ஸ்டாலினை திட்டினாலும் சரி, எந்த அளவுக்கு திருமாவை திட்டினாலும் சரி, கடைசியில் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, இங்கே மைனாரிட்டிஸ் வந்து அட்லீஸ்ட் வாழ வேண்டுமென்றால், அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டுமென்றால், அவருடைய கல்ச்சருக்கு கஸ்டம் சிவிலைசேஷனுக்கு வந்து பாதுகாப்பு இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக பாஜக ஆட்சி இங்கே வரக்கூடாது. இல்லை என்றால் பாஜக துணையோடு இருக்கின்ற ஒரு ஆட்சி இங்கே வந்து வரக்கூடாது. என்னால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கிரஹாம் ஸ்டெயின்ஸை வந்து கொன்ன மனிதர்களை, அந்த என்டையர் குடும்பத்தை வந்து எரிச்சு கொண்டாங்க. அந்த எரிச்சு கொண்ட நபர்களை வந்து இப்போ விடுவித்திருக்கார்கள். ஒரு மாதம் முன்னாடி விடுவித்தார்கள். அங்கே யார் ரிசீவ் பண்ணுறா? பாஜகவினுடைய நிர்வாகி சென்று வந்து சங் பரிவாரனுடைய நிர்வாகி சென்று மாலை போட்டு வரவேற்கிறார்கள். பில்கிஸ் பானு கேஸில் நம்ம எவ்வளவோ பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அது ஒரே ஒரு கேஸ் மட்டும் போதும் நமக்கு பாஜகவினுடைய இந்த வன்மம் வந்து காமிக்கிறது, முஸ்லீம் மக்களுக்கு எதிரான வன்மம். அதாவது ஜெயிலில் போட்டிருக்காங்க, ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. அதன் பிறகு வந்து எவ்வளோ பரவல்னு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு எவ்வளோ பரவல்னு பாருங்க. அதன் பிறகு கூட இன்னைக்கு கூட அவங்க பரவல் இருக்கிறதாக தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்து வன்மம் வந்து மைனாரிட்டிஸ் எதிராக இருக்கும். அப்போ 12 to 14% வர மைனாரிட்டிஸ் வேறு வழி இல்லாமல் எவ்வளோதான் ஊழலாட்சி இருந்தாலும் சரி, எவ்வளோதான் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள் மைனாரிட்டி கான்ஸ். இந்த மைனாரிட்டிஸ்லேருந்து கொஞ்சம் கிறிஸ்டியன் ஓட்ஸ், கொஞ்சம் தலித் ஓட்ஸ் வெளியே கொண்டு வரணும். இதுதான் விஜயனுடைய அசைன்மெண்ட் சொல்ல முடியாது என்றால் அவருடைய நோக்கம் இதாகத்தான் இருக்கும். பாஜகவுடைய அசைன்மெண்ட் வர வேண்டும் அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. ஆனா தமிழ்மணி ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறது விஜய் வந்துருவாரு, அதிமுக பாஜக வரமாட்டார், விஜய் வந்துருவாரு. அதிமுக தனியாக நின்றால் நிச்சயமாக வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிமுக பாஜக என்ற கூட்டணி கூட அவர் நிச்சயமாக வர முடியாது. ஏனென்றால் இல்லைன்றால் அந்த எலெக்ஷனோட அவருடைய கட்சி வந்து சுவாகாதான். அவரை பொறுத்தவரை, விஜயை பொறுத்தவரை, ஒரு இந்த கட்சி நடத்த வேண்டும் என்றால் ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்று தனியாக நிற்க வேண்டும், அப்புறம் சீமான் மாதிரி ஆயிடுவார். இல்லை என்றால் அதிமுக கூட இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு போனியான ஒரு கட்சி கூட ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும். இந்த பக்கம் இடம் கிடையாது, திமுக கூட்டணியில் வந்து இடம் கிடையாது. அப்போ அதிமுக கூட்டணியை நோக்கி தான் நகர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டணியில் போய்விட்டால் பாஜக இருக்கிறதுனால அங்கே வந்து ஸ்பேஸ் கிடையாது. அப்போ என்னுடைய தியரி வந்து, நான் சார் சொன்ன மாதிரியும் சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதாவது ஒரு டிசம்பரோ ஜனவரியிலோ வந்து இப்போ இல்லை, அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது பாஜகவை பொறுத்தவரை, அமித்ஷாவை பொறுத்தவரை இதுவரை வந்து அவர்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. தமிழ்நாடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுமா, நடத்த முடியாதா? அதாவது தமிழ்நாடு கேப்சர் பண்ணணும், 2026 கேப்சர் பண்ணணும். அது வந்து முடியுமா முடியாதான்றது பல இடத்துல நான் பார்த்துருக்கோம். அவங்களுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பல இடத்துல பார்த்துருக்கோம். ஆந்திராவில் பார்த்துருக்கோம், ஹைதராபாத்தில் பார்த்துருக்கோம். ஹைதராபாத்தில் ஒரே அது எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2020 நவம்பர் 22, 2020 அது அன்னைக்கு தான் இது லாஸ்ட் டே ஆஃப் ஃபைலிங் இல்லை அந்த வாபஸ் வாங்குறது எல்லாம் முடிகிறது. 10 நாளில் தேர்தல் நடக்க போகிறது. அந்த 10 நாளில் தான் அவங்களுக்கு தெரிய வருது, நாம் வந்து 30 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது என்று ஒரு சர்வே ரிப்போர்ட் வருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து இருக்கிற டீம் அப்படியே இறங்குது. இல்லை, இருக்கிற யூனியன் மினிஸ்டர்ஸ் பூரா வர்றாங்க. நரேந்திர மோடி வந்து பாரத் பயோடெக்ஸ்லேருந்து பிரச்சாரம் பண்ணுகிறார், அமித்ஷா வந்துடுறாரு, ராஜ்நாத் சிங் வந்துடுறாரு, ஸ்மிருதி இரானி வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து இதுதான் போலரைசேஷன் தான். ரோஹிங்கியாஸ் வந்து உங்கள் ஓட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ரோஹிங்கியாஸ் வந்து இங்கே வந்து கவுன்சிலர் உட்கார போகிறாங்க, பயங்கரமான இது பிரச்சாரம் பண்ணி 42 44 சீட் வந்து அங்கே ஜெயிக்கிறாங்க. அது வந்து ஒரு தொங்கு கவுன்சிலாக மாறுகிறது. அப்புறம் டிஆர்எஸ், நம்மளுடைய இன்னத்த பிஆர்எஸ் வந்து அசாதுதீன் ஓவைசியினுடைய சப்போர்ட்டில் வந்து அங்கே கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த 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 கன்ஃபர்மேஷன் வரணும். அதாவது தமிழகத்தில் இப்போ 20 சீட்டில் நிற்க போகிறான் பிஜேபினா, ஒரு 15 சீட் ஜெயிக்குமென்ற உறுதி வந்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகருவார்கள். நான் இப்படி கேட்குறேன், இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொன்னாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே தொடர்ந்து இந்த பக்கம் அதிமுக, பாஜக, தேமுதிக, ஒருவேளை விஜயும் சேர்ந்து வந்து நின்னா அது அப்போ திமுகவுக்கு ஒரு சவாலாக இருந்துருமா? இல்லை, நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு முரண் இருக்கிற கூட்டணிக்கு வந்து மக்கள் எப்படி என்ன நினச்சி ஓட்டு போடுவாங்க?
இப்போ அந்த பக்கம் அப்ப தெளிவா இருக்காங்க. முதலமைச்சர் சொன்ன விஷயத்துல தான் நீங்க உடன்படுறீங்க. யார் வந்தாலும் யாரோட சேர்ந்து வந்தாலும் திமுக கூட்டணி ஜெயிக்குங்கிறது தான் நீங்க உறுதியா இருக்கீங்க. நான் என்னுடைய ஏன் இந்த பார்வை இது இந்த காரணத்துக்காக தான். இப்போ இன்னும் 2-3 கேவியட் மட்டும் போட்டுறோம் அதுல. சார் கேவியட் போடலாமா சார்? சரி. அதுல ஃபர்ஸ்ட் கேவியட் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போயிட்டு நரேந்திர மோடி பார்த்து சொல்றாரு, நீட் வந்து விலக்கு தாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் கொடுத்துட்றாரு. நிச்சயமாக அது பெரிய பாசிட்டிவா மாறும். அதே மாதிரி என்இபிக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க, நாங்க வந்து 2 லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லி இந்த 2-3 விஷயங்கள் செய்து விட்டார்கள் என்றால் அதிமுக பாஜக யார் வேணா வாங்க ஜெயிக்க போறாங்க அந்த கூட்டணி. நீங்க என்ன கொள்கை முரணாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி தண்ணி கொடுத்துருங்க, காவேரி நீட்டில் வந்து விலக்கு கொடுங்க, என்இபி வந்து அமல்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்க, இந்த சம்ஸ்கிருதம் வந்து திணிக்கிறது வந்து இது பண்ணுங்க, கீழடி வந்து அங்கீகரிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்தாங்கன்னா ஐ எம் டெல்லிங் யூ 100% பிஜேபி வந்து அதிமுகவை மாறிடும், இல்லை என்றால் திராவிட கட்சியை மாறிடும். அப்புறம் வந்து ஜெயிக்க தான் போகுது. ஏதோ நடக்குமா தமிழ்மணி சார் சொன்னது? சார் அவரு காண்ற கனவுகள் நடக்காதுன்னு அவருக்கே தெரியும். இது எதுக்கு இபிஎஸ்ஐயும் மோடியும் சேர்த்துக்கிட்டு இதில் ஓகே பொன்வேல் சார் இதில் அவர் மரியாதைக்குரிய ஆர்கே சார் சொன்னதில் ஒரே ஒரு செய்தி. ஒரே செகண்ட் விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேக்கா வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் போகுதுன்னு நாங்கள் சொல்லலை, அந்த இடத்துக்கு போகல. ஆனால் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. ஓகே, அதை அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கு அந்த இடத்துக்கு அவங்க நகர்த்துவாங்க. அதுக்கான ஒரு அசைன்மெண்ட் தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரை வந்து நீங்கள் ஏற்கனவே ரைடு போனாங்க, அந்த ரைடு மூலமாக அவரை வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க. கட்சி ஆரம்பிக்க வச்சப்பட்ட பிறகு அவரே இப்போ கட்சிக்குள்ளே வர்றாரு. இது எல்லாமே பாஜக ரோல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்கு ஒருத்தர் வேணும். அந்த மாஸ் ஹீரோ தான் இவர் விஜய். பொன்வேல் சார், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது வந்து இப்போ கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இந்த பக்கம் போயிட்டே இருக்குது இந்த கூட்டணியில், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில். அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, முதல் விஷயம் நான் என்ன சொல்கிறேன், இப்போ விஜய் உடனே இப்போது அவரை மதம் சார்ந்து அடையாளப்படுத்துறதே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க தான். ஹெச் ராஜா தாங்க அடையாளப்படுத்தினாரு. யாருமே பண்ணல. அவர் அடையாளப்படுத்தினா அவர் தான் பண்ணாரு. இல்ல மத கட்சி அடையாளப்படுத்தலாம். தவறா சொல்லாதீங்க. இல்ல அண்ணா இருங்க, விடுதலை சிறுத்தைகளோ இல்ல திமுக தரப்புல இருந்தோ யாராவது நீங்க ஜோசப் விஜய்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இங்க விவாதத்திலே என்ன சொல்றோம், சிறுபான்மை ஓட்டு அவருக்கு போயிடும்ன்றது. ஆமா, அது அஜெண்டாவை நாங்க அமல்படுத்தறோம்ல. இல்ல எந்த ஒரு நோக்கம், அதுக்காக ஒரு ரசிகர்களோ அவருடைய மதத்தை பார்த்தா ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அரசியலுக்கு வந்தா அப்படி பார்த்தா காலம் ஃபுல்லா சிவாஜி கணேசன் முதலமைச்சராக தான் இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில். சிவாஜியை விட ஒரு நடிகரோ ஹீரோவோ உலகத்திலே கிடைப்பாங்களா? சிவாஜி தான் இன்னைக்கு ஹீரோவாக இருந்திருக்கணும், அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும். அப்படி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த அடையாளம் வந்து அந்த ரசிகர்களும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களும் அந்த மாதிரி கிடையாது. கடவுள் இல்லை 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 என்று சொல்கிறவர்களுக்கு வாக்குகளை அள்ளி கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை இந்துக்களும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அரசியல் வேறு ஆன்மீக வேறாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றதா ஒரு பக்கம் உண்மை. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பொன்ராஜ சொன்னார், விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற அதே நியாயம் விஜய்க்கும் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு மிஞ்சி போனால் 8% கிடைக்கும், 10% கிடைக்கும். அதை வச்சு வந்து ஆட்சி அதிகாரமோ இல்லைன்னா பதவியோ பெற முடியுமா, தன் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா, அந்த நியாயம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள்னு சொன்னார். அதே நியாயம்தான் இன்றைக்கு விஜய்கிட்டையும் இருக்குதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அவருக்கு 10%, 15% ஓட்டு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவரால் வர முடியுமா? அப்படி இருக்கும்போது எந்த பக்கம் வெற்றி இருக்கிறதோ அந்த வெற்றி பக்கம் வியூகம் அமைத்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வியூகத்தை அமைக்கிறதுல அவருக்கு என்ன தவறு? அது வந்து இயற்கையாக அவரும் அந்த மாதிரி பண்ணலாம்ல. இன்னொரு பக்கம் நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னார், ஒருவேளை விஜயும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி பெற வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு சில வேண்டுகோள்கள் வந்து எடப்பாடி வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அமித்ஷா கிட்ட. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா திமுக கூட்டணி தோற்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது தோற்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், திருமாவளவன் ஐயா போய் கேட்குறாரு, கேட்கும்போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொல்லித்தாருன்னா 100% அவர் வெற்றி தான். அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பட்டியலின மக்களுக்கும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 100% வெற்றி தான். ஒரு தலித் முதலமைச்சர் ஆகலாம் நம்ம கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 100% வெற்றி தான். இதையும் சொல்லிடலாம். அப்ப இந்த அவர் குறுக்கிட்டாரு 2016 மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு என்ற கோரிக்கை என்ற அது வந்து முழக்கம் வந்து திமுக வச்சது.
அது வெற்றி பெறலையே. அதான் இல்ல, மறுபடியும் நீங்க- பூரண மதுவிலக்குனா அப்ப அதனால அந்த கொள்கை தவறுன்றீங்களா? அதாவது ஒரு ஆமா, கொள்கையை நான் வச்சுதான் தவறுங்கிறேன். ஒரு நான் கொள்கையை தவறுங்கிறேன். வச்சுதான் வெற்றி நான்- தோல்வி. நான்- இல்ல, இல்ல. நான் பீகாருக்கு போன ஐயா, மாசம் போயிருந்தேன். ஐயா, நான் குஜராத்துக்கு ஐயா, அடிக்கடி போயிட்டு ஐயா, வரவன். நான் நான் பார்த்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். முடிச்சிடுறேன், அந்த சொல்லி prohibition ஒரு பார்த்து ஒரு கொண்டு தான் கொள்கையை இருக்கிறேன். வச்சுதான் மிக வெற்றி தவறான தோல்வின்றீங்க. கொள்கை. அதாவது ஒரு மனிதனுக்கு இல்ல, வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனோ இல்லையா ஒரு மனிதனுக்கு வந்து சுய கட்டுப்பாட்டு இல்லை என்ற ஒரு ஸ்டேட் தீர்மானிக்கிறது வந்து எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. அதேதான். இப்போ நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நீட்டு கொண்டு வந்ததால் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க சொல்லவே இல்ல. அவங்க அப்படி இல்ல, சொல்லவே இல்ல. சொன்னாங்கன்னா என்ன சொல்றீங்க? இன்னைக்கு அவங்க இதுவரை நீட்டு- சொல்லவே அவங்க இல்லை. நீட்டு இப்ப நீங்க கட்டாயம் வந்து பாஜக இல்ல, சார்பில் நீட்டு பேசுறீங்கன்னா நான் கட்டாயத்துல எடுத்துக்கிறேன். நான் பாஜக ஒத்துக்கிறேன். இருக்கிறாங்க. அதனால ஒரு வெற்றியும் தோல்வியும் நீங்க சொல்ற தேர்தல் வாக்குறுதியை வச்சு சொல்ல முடியாது. அந்த தேர்தல் வாக்குறுதியில 10 அம்சத்துல ஒரு அம்சம் அது. அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதற்கு பிறகு இளம் விதவைகள் பெருகிவிட்டார்கள், மதுக்கடையை மூட வேண்டும்னு கருப்பு கொடி பிடிச்சிட்டு ஏன் நின்னாங்க? அது நின்று நியாயம்ன்றீங்களா? அப்போ ஏன்னா அந்த அந்த கொள்கையை வச்சு தான் தோத்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அது நியாயமா? அதனால இது ஒரு கட்சி. அடுத்தது என்ன இல்ல சொல்றீங்க? இல்ல பொன் வில்சன் இது இந்த வந்து திசை திருப்பாதீங்க. அதாவது ஒரு மேனிஃபெஸ்டோனா அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 வாக்குறுதிகள் 150 வாக்குறுதிகள் இருக்கும். நாம் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயம் தான். இதுல எல்லா வாக்குறுதிகளும் வந்து ஒரே மாதிரி வந்து சமமாக யாரும் வந்து பேச மாட்டார்கள், யாரும் வந்து ஹைலைட் பண்ண மாட்டார்கள். ஆனால் மதுவிலக்கு என்பது 2016 உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தயவு செய்து இது வந்து மறுக்காதீர்கள். இது ஒரு பெரிய பிரச்சாரமாக திமுக எடுத்து சென்றது. ஆனால் அதுல வந்து வீழ்ச்சி அடைகிறது. ஆனால் அதே மாதிரி இருக்கின்ற 99 எனக்கு தெரிஞ்சு 100 சில்லான வந்து நினைக்கிறேன். அது எல்லாமே எடுத்து செல்லவில்லை. சில விஷயங்கள் தான் எடுத்து செல்வார்கள். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதே மாதிரி தான் பாஜகவும் செய்யும். நீட் என்பது அவர்கள் பேசவே இல்லை. அவர்களுடைய இது இருந்தது 370 என்ற கோரிக்கை வந்து பெரிய ஒரு முழக்கமாக அதே மாதிரி பாபரி மஸ்ஜித் ராம் என்பது ஒரு பெரிய முழக்கமாக எடுத்து சென்றார்கள். அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி இது சொன்னதுனால வீழ்ச்சி இல்லையென்றால் இது சொன்னதுனால தப்புன்னு சொல்றது தயவு செய்து நீங்க வந்து இந்த மாதிரி தவறான தகவல் கொடுக்காதீங்க. இல்ல நீங்க சொல்ற தவறான தகவல் எப்படி சொல்றேன்னா, மது விலக்கு தானே ரொம்ப முக்கியம். நீங்க இந்த முறை தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கை படிப்படியாக மது கடைகள் மூடப்படும். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. மாவட்டத்திற்கு ஒரு டி அடிக்ஷன் சென்டர் ஆரம்பிக்கப்படும். இதையும் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாங்க. வெற்றி தானே பெற்றிருக்காங்க. அப்போ இதை நிறைவேற்றிட்டாங்களா? அது முக்கியமான வாக்குறுதி. நீங்க தானே சொன்னீங்க அதை நிறைவேற்றல. அதனால சொல்றேன் என்னன்னா 10 அம்சங்கள்ல அதுவும் ஒன்று. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றேன், இப்போ கூட்டணி ஆட்சியா அப்படின்றது நீங்க கேட்டீங்க. இப்போ ஒரு பேசு பொருளா இருக்கிறது என்னன்னா, அதிமுக கண்டிப்பாக ஆட்சி கட்டில் வரும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்துருச்சு. அப்போ அதில் தான் ஒரு முரண்பாடு என்னன்னா, கூட்டணி ஆட்சி அமைப்பாங்களா தனித்து ஆட்சியா அப்படின்ற கேள்வி வருதுனாலே அந்த நம்பிக்கை வந்துகிறது. அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது. ஓகே பொன்ராஜ் நேரம் குறைவா இருக்குது. பொன்ராஜ் 2026 கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லி எடப்பாடி முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நயினார் பேசிட்டாரு. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கொஞ்சம் இறங்கி வந்துருச்சு பாஜக, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை இது வந்து ஒரு இணக்கமான சூழலை கூட்டணிக்குள்ள உருவாக்கணுங்கிறதுக்காக நயினார் அப்படி பேசியிருக்காரு, அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்கறது இது? நயினார் எப்போயுமே சாஃப்டாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவார். நயினார் எப்படியாவது அந்த கூட்டணியை வைத்து ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கி விட வேண்டும். அது வந்து எடப்பாடி முடிவெடுப்பார் என்று அவர் சொன்னாலும் 160 170 சீட்டுகளுக்கு கீழே அதிமுக போட்டியிட்டால் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் போய் முடியும். அது அந்த நிலைமைக்கு தான் அமித்ஷா கொண்டு போய் சேர்ப்பார். எனவே ஜெயித்த பிறகு அது வந்து பிஜேபி ஆட்சியாகத்தான், அண்ணாமலை சொன்னது போல் அது பிஜேபி தலைமையிலான, அதாவது மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் சட்டை என்னது அப்படின்றது மாதிரி, மாப்பிள்ளை எடப்பாடி தான் ஆனால் சட்டை வந்து பிஜேபியினுடைய சட்டை அப்படி வந்து ஆயிரும். அப்போ எனவே வந்து நம்ம என்ன நான் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுருக்கேன் எடப்பாடியினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை வைத்து. அவர் கடைசி நேரத்தில் பிஜேபியை கலட்டி விட்டால் ஒருவேளை அதிமுக தொடர்ந்து இந்த தமிழக அரசியலில் நீடிக்கும். அதை செய்ய தவறினால் அது பிஜேபியுடன் கூட்டணியோடு இருப்பேன்னு அவர் முடிவோடு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு அவர் முடிவுரை எழுதாமல் விடமாட்டார். சரி, அது நடக்கட்டும், அது போயிட்டு இருக்கட்டும். அது பாட்டில் நம்ம வந்து இதை பார்ப்போம். இப்போ இங்கே நீங்கள் வந்து விஜய் எடுத்துக்கோங்க. விஜய் வந்து கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஊழலை எதிர்ப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் எப்படி அதிமுகவோட கூட்டணி வைப்பார்? அப்போ அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சா சொந்த காசில் சூனியை வைத்து கொண்டதாகத்தான் அது அர்த்தம். அது நடக்காது. எனவே விஜய் அவர்கள் வந்து தன்னை நிரூபிப்பதற்கு
அவர் வந்து ஒன்று தனித்து போட்டியிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவருடைய 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 அறைகூவல் படி நான் என்னோடு இணக்கத்தோடு என் தலைமையேற்று வரக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்னதுபடி அவர் ஒரு தனி கூட்டணியை, எப்படிப்பட்ட கூட்டணி, அதாவது விஜய், நாம் தமிழர், அப்புறம் வந்து பாமக, தேமுதிக, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து எடப்பாடியால் ஏமாற்றப்பட்டு பாஜகவால் முதுகில் குத்தப்பட்டு இன்றைக்கு தனியாக நிற்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து தென் மாவட்ட மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர் கூட்டணியில் நின்றால் கண்டிப்பாக இந்த கூட்டணி 2ஆம் இடத்திற்கு வரும். பிஜேபியோடு இணைந்த அதிமுக, அதோடு சேர்ந்து போகக்கூடிய தமாக, இந்த மூன்றுமே வந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். இதுதான் பாசிபிள் சினாரியோ. இதை மீறி விஜய் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியோடையோ இல்லை ஏடிஎம்கே கூட்டணியோடையோ போனார் அப்படின்ற சொன்னால் கண்டிப்பாக விஜய் தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை இங்கு ஏற்படும். திமுக வெற்றி என்பது உறுதி, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இவர்கள் அதிமுக இருக்க போகிறதா இல்லையா, பிஜேபி வந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரண்டு பல்வேறு தமிழக மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் போடும்போது தனித்து நின்று அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்தது பிஜேபி. எனவே பிஜேபி என்ற கட்சி தமிழர்களின் நலன்களுக்கு விரோதமான கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடிய எந்த கட்சியும் கண்டிப்பாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிஜேபியுடன் வரக்கூடிய கூட்டணி ஆட்சி ஒரு சிறு ஒரு அறிமுகம் தெரிந்தாலே கண்டிப்பாக அந்த கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள். நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.